சர்ச்சைக்குரிய வக்ஃபு வாரிய சட்ட முன்வரைவை நிலைக்குழு பரிசீலனைக்கு அனுப்பலாம் என தெலுங்கு தேசம் கட்சி ஆலோசனை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை நாளில் மதுவுக்கு எதிராக கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற அன்புமணி வேண்டுகோள். மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கரூரில் கோவில் நில பிரச்சனையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தாழ்வுதள பேருந்துகள் சென்னையை தொடர்ந்து கோவை, மதுரையில் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணாலான வடித்தட்டு உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுப்பு. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்க கோரும் மனு மீது உச்சநீதிமன்றம் நாளை விசாரணை. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யா மறைவுக்கு பிரதமர் மோடி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். ஜப்பானில் 2 இடங்களில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுப்பு. தமிழகத்தில் விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.